ஹலோ ஆல், நான் உங்கள் ஹரிஷ்குமார். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்தியாவில் ஒரு பெரிய கேஸ் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஒரு 3 to 4 டேஸாக, ஆகஸ்ட் 17லேருந்து. நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த பொண்ணும் அவங்களோட அந்த டாக்டர் கொன்னவங்களோட அட்டாப்சி ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது சத்தியமாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இவ்வளோ கொடூரமாக ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு கொடூரனை சிவில் டிஃபென்ஸ் வாலண்டியராக வச்சுருக்காங்க. ஹெட் மீன்ஸ் ஹெட்டு கிடையாது, அவன் அதில் வேலை பார்த்துட்ருக்கான். எப்படி இந்த மாதிரி ஒருத்தனை அவங்க வச்சாங்கன்னு தெரில. இதுக்கு முன்னாடி எல்லோரும் இப்போ சோஷியல் மீடியாவில் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் என்னென்னா, அவன் ஏற்கனவே நிறையா பொண்ணுங்களோட ஈவ்டீசிங் பண்ணியிருக்கான் பொண்ணுங்கக்கிட்ட அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வருது. இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிர்பயான்ற ஒரு பொண்ணை டெல்லியில் இந்த மாதிரி பண்ணாங்க. அது என்ன கேஸ்னு உங்களுக்கு தெரியும். நான் எதையுமே டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், நிறையா பேருக்கு எமோஷ்னல் ஆகும். யாரையும் நம்ம டிஃபெண்ட் பண்ணி நம்ம பேச வேணாம். இந்த பொண்ணுக்கு நடந்தது எல்லாருக்கும் தெரியும். அதை அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுப்போம். யாரையும் இந்த மாதிரி சோஷியல் மீடியா மூலிமா நம்ம வெளிப்படுத்த வேணாம். அவ்வளோ கொடூரமாக கொண்டாங்க. இப்போ அடுத்து இவங்க கேம்பஸ் இன்டர்வியூவில் சரக்கடிச்சிருக்கானா, சரக்கடிச்சிட்டு 3 மணிக்கு செமினார் ரூமில் போய் தூங்க போனால் அவங்கள ரேப் பண்ணி கொண்டிருக்கான். அவனுக்கு அங்கே தங்க இடம் இருக்குது. ஆனால் அந்த வேலை பார்க்குற டாக்டருக்கு 36 hours வேலை பார்த்துருக்காங்க. அவங்க அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிட்டு டயர்டில் போய் படுத்தவங்கள இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான். இப்போ ரிப்போர்ட்டில் என்னென்ன வந்திருக்குன்னா, அவங்க ஸ்பெக்ஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பெக்ஸ் போடுவாங்களாம். அவன் ஆல்ரெடி ட்ரெயின்டு பாக்ஸரான். அவங்கள அடித்து அந்த கண்ணாடி சில்லை உடச்சி கண்ணுக்குள்ளேயே இது பண்ணியிருக்கான். கண்ணில் இருக்கிற அந்த இதெல்லாம் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது லிப்ஸு அதெல்லாம் 2ஆக கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது என்னென்னா, காலை 90 டிகிரிக்கு மேலே ஏற்றி அதை 2ஆக திருப்பி உடச்சிருக்கான். மூணாவது. நாலாவது, கடிச்சே பாதி உடம்புல இருக்கிற ஃப்ளஷ் எடுத்திருக்கான் கடிச்சு. இதெல்லாம் சத்தியமாக ஒரு மனுஷன் எப்படி தான் இது ஒருத்தவங்களை பார்த்து பண்ணுறான்னு தெரில. ஏன்னா அவனும் ஒரு தாய் வயிற்றுலேருந்து தான் வந்திருக்கான். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான், இவ்வளோ கொடூரமாக நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கான். நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு டாக்டர்கிட்ட தான் போவோம். இப்போ அந்த டாக்டருக்கே இந்த மாதிரி நடந்திருக்கு. எல்லாம் ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்கு. இதை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு. ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும்? அதில் எல்லாரையும் பிடிக்கணும். இதில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தன் இன்வால்வ் ஆகலை, கிட்டத்தட்ட 10-15 பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் ஏன் நம்ம நாட்டில் வாழ்கிறாங்க? இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஊர் ஒதுக்கி அவங்கள இந்த மாதிரி ஒரு ஊருக்கு அமுச்சு விட்றணும். அங்கேயே அடிச்சுட்டு நீங்களே செத்துக்கோங்கடா, உங்களுக்குள்ள இந்த பக்கம் வராதிங்க, நல்ல மனுஷங்க வாழ்கிற இடத்துக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி நம்மளே அடித்து துரத்திடணும் இந்த இடத்த விட்டு. எல்லாம் இப்போது ரொம்ப இதுவாக இருக்காங்க எல்லாரும். எப்படியாவது அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். இது யூடியூப்பில் என்னோடது 2வது வீடியோ. ரொம்ப மனசை உடைக்குது இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது. ஏன்னா இதே நாட்டில் தான் நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளுக்கும் அக்கா தங்கச்சி எல்லோரும் இருக்காங்க. அதனால் எல்லோரும் நம்மளை சப்போர்ட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பேசுகிறேன். அவ்வளோதான். இது என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. நான் எதுவும் எமோஷன்ஸை வெளில காமிச்சிடக்கூடாது. அதனால் ஓகே, பாய், சேர்ஸ்.